ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டுக்கு மேலே போட்டோம்ல அந்த சாண்ட்விச் மசாலா. ஸோ அதோட ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, ஸ்டார் அனீஸ் ஒரு 3, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 10லேருந்து 15 போல் கிராம்பு, இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, ஸ்பீடில் வச்சிங்கன்னா கருத்துரும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம அந்த சாண்ட்விச் மேலே போடுற மசாலா. ஸோ மும்பை ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த மசாலா இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி செய்கிறோம். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது கூட சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோம், நான் அதை சொல்கிறேன். இது கூட நீங்கள் லைட்டாக சால்ட்டு, ஆம்ச்சூர் பவுட்ரு, பிளாக் சால்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஆக்சுவல் டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லை, அதனால நான் அப்படி இது மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த 2மே போட்டுட்டு அரைச்சி எடுத்துடுங்க. ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்ப திரியாக இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே இப்போ பாருங்கள், நல்லா இது அரைஞ்சி அதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும், ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்தது க்ரீன் சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா கொஞ்சம், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. நான் அந்த அரைச்சனில் அந்த பவுட்ரு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் அரிகனோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பீஸா சீசனிங் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம சாண்ட்விச் பண்ணும்போது. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சிலது காரம் அதிகமாக இருக்கும், ஒன்று காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டும் ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். க்ரீன் சட்னி. அதுக்கப்புறம் இது ஹோம் மேடு மைனஸ், இது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான், ஓகேங்களா. இப்போ பன்னீர் ஒரு 100 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக்கு ஒரு 4, முந்திரி பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். ட்ரை சில்லி ஒரு 4, அதுக்கப்புறம் சடார் சீஸ் ஒரு 3 க்யூப் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் தேவைக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோங்க. அடுத்தது அரிகனோ, அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி போட்டு சால்ட் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இதில் நம்ம ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் போடுறதுனால அதில் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சடார் சீஸும் போட்டிருக்கோம், அதுலேயும் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம அரைச்சி ஹோம்மேட் மைனஸ் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, சாஸு, மைனஸ் எல்லாமே. இப்போ லாஸ்ட்டு வெஜிடபிள்ஸ். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், லைக் கேரட் இருந்தால் கூட கேரட் துருவி சேர்த்துக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தான் இது வெஜிடபிள்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் இதிலே ஆலு வச்சு பண்ணலாம். ஸோ அதோட ரெசிபீஸ்லாம் இன் ஃப்யூச்சரில் நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது ரா வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுற ரெசிபி தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் கியூக்கம்பர். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன். ஸோ இந்த 5 வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன். இதே ஸ்டஃபிங்ஸ் ரொம்ப நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, இப்போது ஒரு பேனு இல்லைன்னா க்ரில் பேன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அயன் தவா ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் சாண்ட்விச் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் பெருசு. அதில் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்ட க்ரீன் சட்னி இருக்குல்ல, அரைச்சோம்ல, அந்த க்ரீன் சட்னியை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மைனஸ் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுட்டு நம்ம சீஸ் போட்டுட்டு இதை வச்சு மூடிடலாம். நீங்கள் வெஜிடபிள் இது மாதிரி பண்ணலாம். அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலை. ஸோ எல்லா வெஜிடபிளையும் மொத்தமாக போட்டுட்டு கம்பைன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீன் சட்னி ப்ளஸ் நம்ம அரைச்ச மசாலா,
சாண்ட்விச் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மைனஸ் அரைச்சோம்ல பண்ணிடுறது. இது வெஜ்ஜு, நம்ம நான்வெஜ்ஜில் கூட மைனஸ் பண்ணலாம். ஸோ வெஜ்ஜு நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி, அதனால் ஃபுல்லாக வெஜிடேரியனாகவே இருக்குது. இந்த மைனஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக வெஜிடபிள்ஸ் ராவாக வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துடுறேன். உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் இது இன்னும் பர்ஃபெக்டாக ரெசிபி வரும் அந்த சாண்ட்விச் மேக்கரில். ஸோ இப்போ வந்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கட் பண்ணி. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. அது நல்லா நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணதுனால நல்லா இதுவாக இருக்குது அம்மிங்கி. சூப்பரான டேஸ்டியான ஹெல்தி ஹோம்மேட் வெஜ் சாண்ட்விச் இஸ் ரெடி. ஸோ உங்களுக்கு இதை ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த விதமான சாஸுமே தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணதுனால சூப்பராகவே இதில் இருக்கும் காரம் எல்லாமே. ஸோ ட்ரை பண்ணிட்டு